Hey guys, welcome back. Avantica ரீசெண்டாக நமக்கு ஒரு சர்ப்ரைஸான ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று அனுப்பியிருக்காங்க. இது என்ன ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது டைட்டிலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோடய ஃபேவரட் ஸ்மார்ட் ஃபோன் தான் இது. ஸோ சாம்சங் கேலக்ஸி S10. ஸோ 2022 S10 எந்த அளவுக்கு ஃபேர் ஆகுது, அது இப்போ வாங்குறது ஒர்த்தாக இருக்குமா, அது வாங்குறதா இருந்தால் என்ன ரீசனுக்காக அதை வாங்கலாம், அதில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் கான்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஸ்பான்சர்டு வீடியோ கிடையாது. அவந்திகா வெப்சைட்டில் பழைய ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் எல்லாமே நல்ல ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. அது எல்லாமே நம்ம பார்க்குறதுக்கு ஒரு மின்ட் கண்டிஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு மின்ட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஃபோனை அவங்க வெப்சைட்டில் ஒரு நல்ல அட்ராக்டிவான ப்ரைஸ்க்கு செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் ஏற்கனவே அவந்திகா வெப்சைட்டில் ஃபோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற மறக்காம கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் பாக்ஸில் தான் நமக்கு S10 அனுப்பியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் இப்போ நம்மகிட்ட அவந்திகாவோட பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ்குள்ளே தான் நம்மளோட சர்ப்ரைஸ் சாம்சங் கேலக்ஸி S10 இருக்குது. ஸோ அவந்திகாலேருந்து நம்ம மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்கில் தான் அவங்க நமக்கு மொபைல் சென்ட் பண்ணுறாங்க. ஸோ பேக்கேஜிங்லாம் எப்படி இருக்குது, இதில் என்னெல்லாம் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்ற குயிக்காக ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். பாக்ஸில் இவங்க யூஸ் பண்ணக்கூடிய கலர் ஆக்சன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அன்பாக்ஸ் லைக் நியூ அப்படின்றாங்க. பட் ஸ்டில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃபோன் மின்ட் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ அவந்திகான்ற பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப் டு 1 year வாரண்டி இருக்கதா சொல்கிறாங்க. ஐஃபோன்ஸ்க்கு நீங்கள் அவந்திகாலேருந்து வாங்குறதா இருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 year வாரண்டி இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. அதுவே ஆண்ட்ராய்டு அப்படின்னா ஒரு சில மாடல்ஸ்க்கு 1 year அண்ட் மோஸ்ட் ஆஃப் த மாடல்ஸ்க்கு அப் டு 6 months இவங்க சப்போர்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. சைடில் நம்ம பார்த்தோன்னா EMI ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கதா சொல்கிறாங்க. நல்ல ப்ரைஸஸ் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்கதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க சைடில் நம்ம வாங்கக்கூடிய பொருள் எல்லாமே ஓரளவுக்கு நம்மளுக்கு குவாலிட்டி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 7 days ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி ஆஃபர் பண்ணுறாங்க. 48 ரிகரஸ் குவாலிட்டி செக் இவங்க பண்ணிட்டு தான் அந்த மொபைல் நம்ம கைக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா ஹேசில் ஃப்ரீயான சர்வீஸு, ப்ரீமியம் டிவைசஸ் ஓரளவுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இவங்க செல் பண்ணுறாங்க. அண்ட் வாரண்ட்டி நம்ம ஏற்கனவே பார்த்து தான் அப் டு 12 months வரைக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. வாரண்ட்டி நம்ம எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு பற்றி டீட்டெயிலாக இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இங்கே ஒரு ஸ்டார் போட்டு லைட்டாக அது ஒழிச்சு வைக்காமல் கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காங்க நம்மக்கிட்ட. ஸோ அது பையர்ஸ்க்கு, ஸோ நம்ம ஒரு ஃபோனை பை பண்ணுறோம் அப்படின்றப்போ இந்த டிரான்ஸ்பரன்சி கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே யூசர் மேனுவல்ஸ், பேப்பர் புக்கெலாம் இருக்குது. அண்ட் ரிட்டர்ன் பாலிசி எல்லாமே, ரிட்டர்ன் அண்ட் கேன்சலேஷன் பாலிசி எல்லாமே கொடுத்துருக்காங்க. க்ரீட்டிங் கார்டு ஒன்று இருக்குது. சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருந்தால் 500 rupees கிரெடிட் பண்ணுற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா உள்ளே டிவைஸ் இருக்குது. மற்ற கண்டென்ட் பார்த்தோன்னா சிம் எஜெக்டர் டூல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது. அதுக்கப்புறமா சாம்சங்கோட ஸ்டாண்டர்ட் 15 watt வால் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம டிவைஸ்க்கு வரலாம். ஸோ நம்மகிட்ட இருக்கிறது சாம்சங் கேலக்ஸி S10 மாடல் இது. ஸோ S10 அப்படின்றப்போ நமக்கு அந்த ப்ரீமியம் ஃபீல் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியுது. ஃபோன் செம்ம லைட் வெயிட். சைடில் எல்லாமே ஆண்டனா பேண்ட்ஸ் இருக்குது. பட்டன் எல்லாமே நல்ல கிளிக்கி ஃபீல் இருக்குது. ஃபிசிக்கல் ஓவர்வியூ மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். மேலே சிம் ட்ரே ஸ்லாட்டு, ஆண்டனா பேண்டு, அதுக்கப்புறமா செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு பவர் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே ஆண்டனா பேண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியே பாட்டமுக்கு ஆண்டனா பேண்டு, ஸ்பீக்கர் வென்ட்டு, டுவல் ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. இதில் மெயின் மைக்கு, டைப் சி சார்ஜிங் போட்டிருக்கு. ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது இந்த ஃபோனில். ஸோ அதை இப்போது ரீசெண்டாக லான்ச் பண்ண ஃப்ளாக்ஷிப் ஃபோன், இப்போ ரீசெண்டாக இல்லை, ஒரு சில வருஷமாக வரக்கூடிய ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் நம்ம அதை மிஸ் பண்ணியிருப்போம். வெப்சைடு பிக் ஸ்பீக்கான ஒரு செப்பரேட் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறமா வால்யூம் பட்டன். ஸோ S10 உங்களில் எத்தனை பேர் இன்னமும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்றது மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆனால் நான் A சீரிஸ் இந்த மாதிரி மாறி இருக்கலாம். பட் நானும் ஒரு பழைய A சீரிஸ் யூஸர் தான். S7, S9 இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் இப்போ தான் நம்ம அப்படியே இந்த A சீரிஸ் பக்கம் தாவி இருக்கும். ஆக்சுவலாக இந்த S7, S9 இதெல்லாமே ஒரு காம்பேக்டான ஃபார்ம் ஃபேக்டரில் இருக்கும். ஸோ அந்த சீரீஸில் தான் இந்த S10 ரொம்ப பெருசாக இருக்காது. அண்ட் இப்போ நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்மகிட்ட இருக்கிறது சாம்சங் S10. இது ஒரு காம்பேக்டான ஃப்ளாக்ஷிப் ஃபோன். ஆல்ரெடி நம்ம சேனலில் S9 கவரேஜ்லாம் பார்த்துருப்பீங்க. S9 என்னோட பர்சனல் ஃபோனாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுலேருந்து S10 வரும்போது ஒரு சூப்பரான ஃபீல் கொடுத்தது. பட் இப்போது இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு யூஸபிளான டிவைஸாக தான் இருக்குது. இந்த ஃபோனை நம்ம இந்த 2022 கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன ப்ரோஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ற குயிக்காக பார்த்துடலாம். ஸோ யூசர்ஸ்க்கு சாம்சங் ப்ளஸ் ஸ்னாப்ட்ராகன் காம்போ அந்த வேரியன்ட் கிடச்சிது அப்படின்னாலே அதுவே ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். அவந்திகாலேருந்து நமக்கு இந்த ட்ரீட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ S10 நம்மகிட்ட இருக்கிறது ஸ்னாப்ட்ராகன் வேரியன்ட். இது ஒரு ஜாப்பனீஸ் யூனிட் தான். ஸோ நம்மகிட்ட வரும்போது பழைய ஆண்ட்ராய்ட் வெர்ஷனில் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் 12 எல்லாத்தையும் அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ கரண்ட்டாக ஆண்ட்ராய்ட் 12 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. பட் இதுதான் ஒரு மேஜர் சாஃப்ட்வேர் அப்டேட்டாக இருக்கும். இப்போ கரண்ட்டாக One UI 4.1 இருக்குது. 4.1 அப்படின்றப்போ ஃபீச்சருக்கு பஞ்சமே இருக்காது. ஸ்டில் யூஸபிளாக இருக்குது. ஸ்டேபிளான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. சாஃப்ட்வேரில் நம்ம சொல்லவே தேவையில்ல, ஒன் ஆஃப் தி பெஸ்ட். ஸோ சாஃப்ட்வேர் ஒரு பெரிய ப்ளஸ் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு. இந்த ஃபோனில் எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப
பிடிச்ச விஷயமே வந்து இதோட டிஸ்பிளே தான். ஒரு 6.1 இன்ச் டிஸ்பிளே, ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். ப்ளஸ் இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா கர்வ்டு டிஸ்பிளே. அதுவும் சாம்சங் ஃபோன் ஆல்ரெடி வந்து நீங்கள் ஒரு கர்வ்டு டிஸ்பிளே ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா கர்வ்டு டிஸ்பிளேலேருந்து அந்த எட்ஜ் பேனலில் ஸ்வைப் பண்ணும்போது அந்த ஃபீலே வந்து செம்மையாக இருக்கும். ஸோ எட்ஜ் பேனல்லேருந்து ஸ்வைப் பண்ணுற ஃபீல் உங்களுக்கு எத்தனை பேர் ரொம்ப பிடிச்சிருக்கோன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். 6.1 இன்ச் கொண்ட சூப்பர் AMOLED டிஸ்பிளே, குவாட் HD ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. HDR10+ சப்போர்ட்டாக இருக்கும். ப்ளஸ் ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு வந்து Gorilla Glass 6 ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்பிளே. அவுட்டோர் விசிபிலிட்டி எல்லாமே வந்து அடித்து துவம்சம் பண்ணும். ஈஸியாக வந்து நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும். மல்டிமீடியா டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்ற யூசர்ஸ்க்கு வந்து டிஸ்பிளே ஸ்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். டிஸ்பிளேயோட வியூவிங் ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், ஷார்ப்னஸ் எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்கள் குவாட் HDயில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஷார்ப்னஸ் விசிபிளாக இருக்கும். இல்லை HDயில் யூஸ் பண்ணாலுமே வந்து ஷார்ப்னஸ் வந்து உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். நல்ல குவாலிட்டியான பேனல் தான் வந்து சாம்சங் இந்த ஃபோனில் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். அண்ட் பெசல்ஸும் பார்க்குறதுக்கு வந்து மினிமலாக இருக்கும். டிசைன் பொறுத்த வரைக்குமே வந்து S10 சீரிஸ் இப்போவே வந்து மார்க்கெட்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லுக்கிங் ஸ்மார்ட் ஃபோன் தான். இப்போ மார்க்கெட்டில் வரக்கூடிய ஃபோன்ஸ் டிசைனுக்கு வந்து நல்லா கம்பீட் பண்ணக்கூடிய டிசைன் தான் இருக்கும். ஃப்ரண்ட் ரைட் சைட் கார்னர் வந்து பஞ்சுவல் இருக்கும். ரொம்ப ஒரு மினிமல் பெசல் தான் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. கர்வ்டு டிஸ்பிளே ப்ளஸ் ரியர் கேமரா அரேஞ்ச்மெண்ட்டை வந்து வெர்டிகலாக இல்லாமல் வந்து ஹாரிசான்டலாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஒரு யூனிக் ஃபீல் கொடுக்கும் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு. பில்டு பொறுத்த வரைக்குமே வந்து ஒன் ஆஃப் தி ப்ரீமியம் பில்டு தானே. பேக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிளாஸ் பில்டு, சைடு எல்லாமே வந்து அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபோன் செம்ம லைட் வெயிட்டாக இருக்கும். ஸ்டில் காம்பேக்டு, லைட் வெயிட்டு, ப்ரீமியமான பில்டு வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. டிசைன் பில்டு பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலையுமே வந்து நம்மளுக்கு காம்ப்ரமைஸே இல்லை. மற்றபடி வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. ஹெட்ஃபோன் ஜாக்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் வந்து சூப்பராக இருக்கும். நான் நிறைய ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன். ஸ்டில் LGயில் நம்ம வந்து GTX மாதிரி ஃபோன்ஸ்லாம் எடுத்துகிட்டா குவாட் ஜாக் வந்து ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. அதில் ஸ்லைட்டாக கொஞ்சம் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் ஸ்டில் இதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட் சூப்பராக இருக்கும். பெரிய ஹெட்ஃபோன்ஸை வந்து ஈஸியாக ட்ரைவ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயமே வந்து அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அனிமேஷன்லாம் ஆஃப் பண்ணிட்டா ஃபாஸ்ட்டாக மட்டும் இருக்கிறது இல்லாமல் ரிலேபிளாகவும் இருக்கும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக வந்து நம்மளுக்கு அன்லாக் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. சென்சார்ஸ்க்கு எல்லாமே வந்து நமக்கு பஞ்சமே இல்லை. நான் பின்னாடி வந்து ஹார்ட் ரேட் சென்சார், அதுலேயே வந்து SpO2 எல்லாமே வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். லைட்டாக ஃபிங்கர் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணாலே போதும். சாம்சங் ஹெல்த் ஆப்பில் போயிட்டு வந்து நம்ம இதை மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது இந்த ஃபோனில். அது மட்டும் இல்லாமல் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டா ஸ்னாப்ட்ராகன் 855 பேஸ்டு ஃபோன். இது நார்மல் டே டு டே யூசேஜ்க்கு எல்லாமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணால் எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. மல்டிடாஸ்க் பண்ணுறதுமே வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கு. இப்போ இருக்கக்கூடிய மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ்க்கு வந்து நல்லாவே டஃப் கொடுக்கும். பட் என்னென்னா இப்போ இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாமே வந்து 128 ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்வாங்க. இதில் 68 ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்குது. பட் அது வந்து ஒரு மேஜர் கன்சர்ன் நான் சொல்லவே மாட்டேன். நான் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். பட் ஸ்டில் 128 ஃபோன்லேருந்து நம்ம இதுக்கு வரும்போது ஸ்லைட்டாக இனிஷியல் ஒரு 2-3 டேஸ் வந்து ஸ்மூத்னஸ் டிஃபரன்ஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் 2-3 நாள் கழிச்சு நம்ம தொடர்ந்து இந்த ஃபோன்லேயே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம இது செட் ஆகிடுவோம். நார்மல் டே டு டே யூசேஜ்க்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பஞ்சமே இருக்காது. கேமர்ஸ் அப்படின்றப்போ இப்போ இருக்கக்கூடிய மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸை வந்து கேமிங்கில் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணும். பட் ஸ்டில் இது வந்து கேமிங் ஃபோன் கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன். இல்லையே வந்து கேஷுவலான கேம்ஸ் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணோம். 855 இப்போயும் வந்து நல்லாவே தாக்கு பிடிக்குது கேமிங்க்கும். பட் என்னென்னா இன்டென்ஸாக கேம் விளையாடும்போது வந்து பேட்டரி கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரெயின் ஆகும். 3400 mAh பேட்டரி, 15 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸ்லேயே அவந்திகாலேருந்து ஒரு 15 வாட் சார்ஜர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்னாப்ட்ராகன் வேரியன்ட்ன்றதுனால ஐடில் பேட்டரி ட்ரெயின் வந்து பெருசாக இல்லை. இப்போ வந்து ஓரளவுக்கு பேட்டரி பேக்கப் நல்லா இருக்குது. கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணும்போது வந்து திருப்பி ஈவினிங் வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். கேஷுவலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஈஸியாக ஒரு 3 to 4 hours வரைக்கும் நம்ம ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து அந்த ஃபுல் HD இல்லை HD ரெசல்யூஷனில் யூஸ் பண்ணும்போது பேட்டரி பேக்கப் வந்து யூசர் டு யூசர் வந்து டிஃபர் ஆகும். பட் குவாட் HDலாம் யூஸ் பண்ணிங்கன்னா பேட்டரி வந்து சீக்கிரமாக காலி ஆகிடும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட முக்கியமான விஷயமே வந்து கேமரா தான். ஃப்ரண்ட் கேமராவாக இருக்கட்டும், ரியர் கேமராவாக இருக்கட்டும், அடித்து துவம்சம் பண்ண ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேமரா ஸ்மார்ட் ஃபோன் இது. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 10 மெகா பிக்சல் இந்த கார்னர் பஞ்சோலில் கொடுத்துருக்கு. லோ லைட்லேயே வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுது. டேலைட் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட்டில் 4K வீடியோஸும் எடுத்துக்க முடியும். ஃப்ரண்ட் வீடியோ வந்து அடித்து துவம்சம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் அளவுக்கு வந்து கேமராவில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. போர்ட்ரைட் வீடியோ நம்மளால் எடுத்துக்க முடியும். ப்ரோ வீடியோ மோட் சப்போர்ட் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரோ வீடியோ மோட் எல்லாமே வந்து செம்மையாக கை கொடுக்கும். ப்ளஸ் நம்ம லென்ஸ் வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வீடியோ எடுக்கும்போது வந்து ரியரில் சுவிட்ச் ஓவர் பண்ணலாம். ரியர் வீடியோலேருந்து ஃப்ரண்ட்டு வரலாம். அல்ட்ரா வைடு போகலாம். அண்ட் அல்ட்ரா வைடு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க.
ஸோ அதுலேருந்து எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லையுமே வந்து டீட்டெயில் டைனமிக் ரேஞ்ச் எல்லாமே வந்து அடிச்சு தம்சம் பண்ணோம். கேமரா ஸ்டில் வந்து ஒரு பெரிய எட்ஜ் இருக்குது. மெயின் கேமரா எடுத்துகிட்டோம்னா 12 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 12 MP டெலிஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. மெயின் கேமராவுக்கு வந்து OIS இருக்குது. 16 MP வந்து அல்ட்ரா வைட் இருக்குது. மொத்தமாக வந்து 3 கேமரா, 3மே வந்து ஒரு தரமான கேமரா. இப்போ இருக்கக்கூடிய மிட்ரேஞ்சுக்கு வந்து செம்மையாக டஃப் கொடுக்கக்கூடிய கேமரா தான். டே லைட்டில் வந்து சூப்பராக இருக்கும். மேபி இப்போ ஒரு 30,000 பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் வந்து லோ லைட்டில் இதை விட ஸ்லைட்டாக வந்து கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ இருக்கக்கூடிய ரியல்மி GT2 மாதிரி ஃபோன்ஸ் எல்லாமே வந்து லோ லைட்டில் இதை விட ஸ்லைட்டாக வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணோம். பட் டே லைட் அண்ட் வீடியோகிராஃபின்னு எடுத்துகிட்டா இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபோன். ஸோ இப்போ வந்து வீடியோகிராஃபி ஒரு டாப் ப்ரியாரிட்டி அப்படின்றப்போ வந்து உங்கள்கிட்ட S10 இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் விட்டுற தேவையில்ல. அதுலேருந்தே வந்து வீடியோ மாஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ இப்போ யாராச்சும் வந்து S10 வாங்கலாமா அப்படின்னா டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் எங்கேயுமே வந்து நமக்கு காம்ப்ரமைஸ் இருக்காது. எங்கே முக்கியமான காம்ப்ரமைஸ் அப்படின்னா பேட்டரி பேக்கப்பில் இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஹெவி யூஸரில் இல்லை செகண்டரியாக நான் ஒரு ஃபோன் பார்க்குறேன், மல்டிமீடியா, கேமரா இதெல்லாமே வந்து ஒரு டாப் ப்ரியாரிட்டி அப்படின்றப்போ வந்து தாராளமாக வந்து S10 வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் முக்கியமாக வந்து காம்பேக்டாக இருக்கும் ஃபோன், கை கிடக்கமாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அவந்திகா வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சாம்சங் S10 மட்டும் இல்லாமல் Note 10, சாம்சங்லேயே வந்து மற்ற ப்ரீமியம் டிவைஸ் வந்து நல்லா அட்ராக்டிவான ப்ரைஸ்க்கு வந்து செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள். சாம்சங் மட்டும் இல்லாமல் சோனி, பிக்சல் இந்த மாதிரி மற்ற ஃபோன்ஸ் வந்து அவங்க வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம சேனலில் வந்து அடுத்து என்ன சாம்சங் ஃபோன் கவர் பண்ணலான்ற மாதிரி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். S10 யூஸ் பண்ண வரைக்குமே வந்து ஒரு செம்ம ஃபீல் கொடுத்தது. இதே வந்து என்னால் டே டு டே யூசேஜ்க்கு வந்து யூஸ் பண்ண முடியுதுன்றப்போ வந்து ஒரு சூப்பராக தான் இருக்குது. பட் என்னென்னா S20Fல வந்து ஸ்லைட்டாக பேட்டரி பேக்கப் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் என்னன்னா இது ஒரு காம்பேக்டாக ப்ரீமியம் பில்டு, கர்வ்டு டிஸ்பிளே இந்த மாதிரி இதுக்கு சில யூனிக்கான விஷயம்லாம் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.